அருளிய முதலாம் திருமுறை. பண் பழந்தக்கராகம். பூதேந்தாயன கொண்டனின் பொன்னடி ஏதாதாரில்லை என்னும் திருஞான சம்பந்தர் அருளிய இரண்டாம் திருமுறை. பண் நட்டராகம். இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் ஒன்றுகின்ற வாழ்க்கையை போகவிட்டு போதுமின் நிந்தயங்கு சோதியான் வெண்மதி விரிபுணர் ஒன்றை துன்று சென்னியான் கோடி காவு சேவினே அல்லல் மிக்க வாழ்க்கையை ஆதரித்திராது நீர் நல்லதோ நெறியினை நாடுதும் நடம்பினோ எல்லையன்ன வானுதல்
அருளிய 3ஆம் திருமுறை பண் கொல்லி. திருநாவுக்கரசர் அருளிய 4ஆம் திருமுறை பண் இந்தளம். ஒன்று கொலா
திருநாவுக்கரசர் அருளிய 5ஆம் திருமுறை திருக்குறுந்தொகை. இங்கே என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு அங்கே வந்தடையாளம் அருளினார். தெங்கே தோன்றும் திருவாய்மு செல்வனார் அங்கே வா என்று போனார். அதன் போலோ மண்ணு மாமரை காட்டு மணாளனார் உண்ணி உண்ணி உறங்குகின்றேனுக்கு தன்னை வாய்மு தலைவன் நாமா சொல்லி என்னை வா என்று போனார். அதன் போலோ தஞ்சை கண்டே தரிக்கிறார் என்றே கண்டே உன்னை அழைக்க வந்தேன் என்றார். உண்டேன் என்று வந்தே எழுந்தோட்டந்தே
சுந்தர பெருமான் அருளிய 7ஆம் திருமுறை பண் கொல்லிக்கவ்வானம். அந்தனகமடியார் குமடியே திருநீலகண்டத்து குயவனார் கடியே இல்லையே எண்ணாத பகை குமடியே இளையாண்ட குடிமாறன் அடியார் குமடியே செல்லுமா மிக வல்லமை பொருள் கடியே விரி பொழுசு குன்றையார் விரமிண்ட கடியே அல்லை வெண் முள்ளையமரம் நீர் கடியே
மாணிக்க வாசகர் அருளிய 8ஆம் திருமுறை அன்னை 10. வன்மை பேசி வன்தொண்டன் என்னும் நாமம் மற்ற நீ வன்மை பேசி வன்தொண்டன் என்னும் நாமம் பெற்றனை நமக்கு மன்றில் பெருகிய சிறப்பில் மிக்க பெற்றனை நமக்கு மன்றில் பெருகிய சிறப்பில் மிக்க அர்ச்சனை காட்டையாகும் ஆதலால் மண்மேல் நம்மை
நாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திலே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.